ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் எந்த சென்டர்லையாச்சும் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் எரராக நிற்குது, அது ப்ராப்ளமாக இருக்குதுன்னா அந்த சென்டரில் டிஎன்இ சேவை மையத்தோட அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் கீழே அதோட மெயில் ஐடி இருக்குது. அதுக்கு மெயில் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் எதுக்குமே டோன்ட் வரி. பிரச்சனைனா பிரச்சனை இங்கே சென்டர் பிரச்சனை எங்கே போகிறதுன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் ப்ராப்ளத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, உங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கங்க, அப்ளைட் சென்டர் நேம், ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி மெயில் அனுப்பிச்சிங்களா. இல்லை அதுலேயும் உங்களுக்கு குழப்பம் தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியலனா அந்த இ சேவை மையத்தோட வெப்சைட்டோட ஹெல்ப் சென்டர் நம்பர் அதுலேயே இருக்குது. அதை நோட் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா தமிழ்லேயே பேசுவாங்க. இல்லை உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் வேணாலும் அந்த லாங்குவேஜ்லேயும் பேசுகிறாங்க. ஓகேவா? எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க அத்தனை லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணிக்கலாம். அதனால் டோன்ட் வரி. கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? என்னாலாம் மெயில் பண்ண முடியாதுப்பா, ஃபோனும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆஃபீஸில் இ சேவை சென்டர் ஆஃபீஸ் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களோட ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா அவங்க தீர்வு கொடுப்பாங்க. இதுதான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பழைய மாதிரி கார்ட் டைப்பில் இருக்குது, இப்போ இருக்க ஃபோட்டோ ஒட்டி இல்லைன்னா அதுக்கும் அதுதான் தீர்வு. மாற்றிக்கலாம். ஓகேவா? ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே லைஃப்பில் கிடையாது. ஓகே, பாய்.